ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சண்டே என்னோடய ரொட்டீன் எப்படி போச்சு அப்படிங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கிச்சனுக்கு வந்து மீஷோவில் வந்து கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். அதை பற்றியும் டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் ஃபீல் பண்ணுவேன். அப்படிப்பட்ட சண்டேவை எப்படி சுறுசுறுப்பாக ஆக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 11:30 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேங்க. நானே போய் பார்த்திங்கன்னா கட்லா மீன் வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு 1 கிலோ. அது வந்து மண்டை வால் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பொரிக்கிறதுக்காக பிரித்து வச்சுட்டு இருந்தேன். கழுகுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா கல் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கசடெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மீனை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு வந்து மசால் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி நான் வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து மிளகாத்தூள், 65 மசாலா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா மீனோட மசாலா வந்து கண்டிப்பாக உடையாதுங்க. நான் வந்து எந்த மீனாக இருந்தாலும் என்னோடய மசாலா வறுவல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா குழம்புக்குமே ரெடி பண்ணிட்டேன். குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே வதக்கி மசாலா எல்லாமே சேர்த்து எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை அரைக்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். புளியும் கூட ஊற வச்சு இதோடையும் சேர்த்து அரைச்சிடுவேன். இந்த குளத்து மீன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப புளிப்பெல்லாம் இங்கே வீட்டில் விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு மட்டும்தானா, அதனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்றைக்கி வந்து குழம்பு வச்சுட்டு ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுருந்தேன். சாப்பாடுமே வடித்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் மீன் பொரிக்கிறது தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடைசியாக தான் மீன் பொரிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரியான தூக்கங்க. மணி பார்த்திங்கன்னா 5:20 நான் எந்திரிக்கும் போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமான நிலைமையில தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த ஒரு வேலையுமே பார்க்கல. கிச்சன் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா மத்தியானம் நான் சாப்பிட்டு எப்படி போட்டிருந்தேனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நி தான் போட்டுகிட்டு இருந்தேன். குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. குளிச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வாஷ் பேஷனில் போட்டுட்டேன். கழுகி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்பு மேடையில் இருக்கிற பாத்திரத்தை ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டாலே வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா, நான் வந்து நைட்டு தூங்கின பெட்டும் கூட மடிக்கல. காலையில் சமைச்சு சாப்பிட்டு மறுபடியும் அதே பெட்டில் படுத்து தூங்கிட்டேன். எப்போயாவது நமக்கே பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாயிரும். அதுவும் இந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆயிரும் இல்லையா, அதனால் அப்படி இருக்கும். பட் எல்லா சண்டேயும் இப்படி இருக்காது. ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா வேலை அடுத்தடுத்து வெளியில் போகிறது அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுகி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அது இல்லாமல் அந்த சைடு ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் தெரிச்சு போயிருந்துச்சு, மீன் வறுத்த எண்ணெய். ஸோ அதெல்லாமே நல்லா சோப்பு போட்டு கழுகிட்டு அந்த ஒயிட் கலர் ட்ரே வச்சுருக்கேன் இல்லையா, அதையுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கழுகி காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். காய வைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் கழுகி அப்படியே அதுக்கு மேலே என்னென்ன இருந்துச்சோ அதை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி விட்டுட்டேன். சண்டே ஈவினிங் டீ தான் குடிப்போம் எப்பயுமே. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் கம்மியாக இருந்துச்சு. சரி, ஒரு கல்யாண வீட்டுக்கு ஸ்டைலில் கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேசரி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு குயிக்காக ஒரு 15 மினிட்ஸ்க்கு உள்ளேயே வந்து இந்த ரெசிபி முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் ஊற்றிக்கலாம். வீட்டில் எடுத்த நெய் தான். அது கூட நமக்கு என்ன நட்ஸ் தேவையோ போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாமும் கிறிஸ்மஸ் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா வறுத்து தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். அதே நெய்யில் நான் வந்து எனக்கும் யோஜித்துக்கும் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தான் ரவை சேர்த்துருக்குறேன். அந்த ரவையையும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா ரவை வாசனையாக இருக்கும். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் தான் வறுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த நெய்யை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெய்யிலே வறுத்துட்டேன். அப்படியே ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள். வாசனையோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு வந்து ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது கேசரி தான்.
ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் பால், அதாவது 3/4 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா பாலும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் கட்டி விழுகவே விழுகாது, இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வர்ற மாதிரி நல்லா பொலன்னு ஆகும். அந்த டைமில் நம்ம கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்துருக்கேன், நீங்கள் ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம்லாம் பெரிய வேலையில எல்லாம் ஆல்ரெடி ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த சர்க்கரை வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது இல்லாமல் கலருமே அது கூட மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு ஸ்வீட் அப்படின்னாலே கேசரி, அதுவும் நான் வந்து ஒரு குயிக்காகவே செஞ்சு முடிச்சிருவேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப சொதப்போம் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதெல்லாம். இப்போல்லாம் கடன்னு செஞ்சு முடிச்சிருவேன். உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்துருந்துச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா யோஜித்துக்குமே கொடுத்துட்டேன். அவனுமே நல்லா விரும்பி சாப்பிட்டான். இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன், 2 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து கிளாஸ் கண்டெய்னர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் கண்டெய்னரோட ரேட்டு 305 305 ரூபா வந்துச்சு. இது வந்து 1 கிலோ அளவுக்கு நம்ம வந்து பொருள் போட்டு வச்சுக்கலாம். அதை வந்து அன்பேக் பண்ணி ஆல்ரெடி பாட்டிலாக வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அதில் இன்றைக்கி என்னென்ன போட்டு வைக்கணுமோ அதெல்லாம் போட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் புதுசாக ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கியிருக்கோமோ அதை போட்டு அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சா தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னென்ன அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியுமோ எல்லாம் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் தான் எனக்குமே திருப்தியாக இருந்துச்சு. இதோட லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குது. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.